சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினியன் சமையல். இன்றைக்கி நம்ம தோசை மாவில் டிஃப்ரெண்ட்டான கொத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, பெப்பர், உப்பு, மைதா மாவு, தோசை மாவு. இப்போது தோசை மாவில் நான் 3 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம வெறும் தோசை மாவில் மட்டும் நம்ம செஞ்சோன்னா அந்த மசாலா ஆட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஊறி போயிடும். அதனால தான் நம்ம மைதா சேர்த்துட்டா ரொம்ப ஊறாது. இப்போது அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் இது போல் கலந்து விட்டுக்கணும். நம்ம என்ன தான் தோசை மாவில் ட்ரை பண்ணாலும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த பரோட்டா டேஸ்ட் வரணும். அதனால தான் இதில் மைதா சேர்த்தது. இப்போது தோசைக்கல் வச்சு அதில் நல்லா வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஏன் வெங்காயம் தேய்க்கிறோன்னா, நான் இரும்பு கல் எடுத்திருக்கேன். அதனால தான் நான்ஸ்டிக்னால் நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க, மீடியமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப மெலிசாக ஊற்றிட்டா என்ன ஆகும்னா, நம்ம ரோல் பண்ணி தான் இதை நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும், மசாலா கோட்டிங் ஆகாது. அதுக்கு தான் இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த உடனே நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஆறணும். நீங்கள் சூடாக இருக்க சொல்லி இதை ரோல் பண்ணி கட் பண்ணிங்கன்னா பிஞ்சு போயிடும். இப்போது நம்ம ஒரு 4 தோசை எடுத்துகிட்டு இதை ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு ரஃப்பாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணணுன்னா, இதை பிரித்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி லென்த்தாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதையே நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குட்டி குட்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தோசை கொத்து பரோட்டாக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சைடில் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டு கிளி தான் கத்துது. சோம்பு பொரியட்டும், மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்க டைம் எடுக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இந்த கொத்து பரோட்டா இருக்கும். நம்ம தோசையில் செஞ்சது மாதிரியே இருக்காது. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஜாக்கு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துப்போம். நான் பெங்களூர் தக்காளி 2 சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நாட்டு தக்காளியாக இருந்தால் பெரிய தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணும், அடிப்பிடிச்சிடும். நல்லா கிளறி விட்டுருங்க. கடையில் எல்லாமே கொத்து பரோட்டாவில் சால்னா சேர்ப்பாங்க. நம்ம சால்னா சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு போல் தான் நம்ம எப்படி டேஸ்ட்டு கொண்டு வர போகிறோன்னா, இந்த வெங்காயம் தக்காளி கூடயே நம்ம எல்லா மசாலா ஐட்டத்தையும் சேர்த்து நம்ம அதே சால்னா டேஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளுங்க, குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை. இப்போது மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். நான் எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால தான். இப்போது நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுத்தது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே தோசை மாவுலேயும் உப்பு போட்டிருப்போம். அதனால் இந்த மசாலாவுக்கு ஏற்ற உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போது ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி நம்ம இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இந்த பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க. இந்த மசாலாவோட வாசனை மொத்தமாக போகணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா இது கொதிக்கட்டும். விட்டுருங்க. கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள், தண்ணி நிறைய சேர்க்கலை. இப்போது நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாம். லெமன் விட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு, காரம் எல்லாமே சேர்த்து சூப்பராக இருக்குங்க. லெமன் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். லெமன் சேர்த்தாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பரோட்டாவை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்க்கக்கூடாது. இப்போ முட்டை சேர்த்திங்கன்னா முட்டையும் மசாலாவும் கோட்டிங் ஆகிடும், பரோட்டாவில் கோட்டிங் ஒட்டாது. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை சேர்க்க போகிறோம். இப்போது முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 3 முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கடையில் போட்டு கொத்துற மாதிரி நல்லா கொத்திட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இது தோசை மாவில் செஞ்சது, பரோட்டா இல்லைங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா சைடு வாக்கில் கிளறிடுங்க. நடுவில் கரண்டி விட்டு கலக்காதீங்க. இதே போல் கலந்துட்டுங்க கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. நம்மளோட சுவையான தோசை கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.